அடுத்தது திருச்சியில அங்க போய் பார்த்தா திருச்சியில காவேரி ஐயார் திட்டம்னு ஒண்ணு ஐயார்னு ஓடுது அங்க. அது பார்த்தா பெரம்பலூர் மாவட்டம் பயன்பெறுகின்ற பகுதி. அங்க இருக்கிற மலையில இருந்து கொல்லிமலையில இருந்து வர தண்ணி அங்க ஐயாறுல கனெக்ட் பண்ணி வருதானா பத்தாது, போதுமானது இல்லை. அதுல மேட்டூர் உபநீர் திட்டத்துல இருந்து அங்க சரபங்கா நதியில திருமணிமுத்தாறுல இருந்து அங்க ஐயாறுல இணைக்க வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கை அங்க இருக்கிற மக்கள் அந்த கோரிக்கை வச்சாங்க. அப்ப திண்டுக்கல் போனேன். அங்க குடகனாறு, திண்டுக்கல்ல குடகனாறுன்னு ஒண்ணு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, திண்டுக்கல் பழனி மலையில கொடைக்கானல் மலையில இருந்து வர தண்ணி எல்லாம் வருதாங்க. அது ஆத்தூர், திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதின்னு ஒரு இருக்கு. அதுதான் யாருன்னா ஐபி தொகுதி. ஐபின்னு என்னது? அமைச்சர் தொகுதி, ஐப்பரிசாமி தொகுதி. அவர் தொகுதியில் வருது. அது காமராஜர் அணைன்னு ஒண்ணு கட்டியிருக்கிறாங்க அங்க. ஆத்தூர் காமராஜர் அணை நல்ல பெரிய அணையா இருக்கு. ஆனா அந்த அணை தண்ணி இல்லை. ஏன் தண்ணி இல்லைன்னு பார்த்தா, அங்க நான் நடந்து போய் உள்ள போய் பார்த்தா, அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் வேறு இடத்துக்கு திருப்பிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு போய் விசாரிச்சு பார்த்தா அந்த தண்ணிய அங்க வர தண்ணிய, மலையில இருந்து வர தண்ணிய ஒரு செக் டேம், அங்க இருக்கிற டேம் இதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கல்லு கொட்டி வச்சிருந்தாங்க. 1.5 அடி கல்லு கொட்டி வச்சிருந்தாங்க. அந்த கல்லுக்கு மேல தண்ணி போச்சுன்னா டேமுக்கு வரும் தண்ணி. டேமுக்கு தண்ணி போச்சுன்னா அதுதான் குடகனாறு. குடகனாரன் என்பது அந்த டேம்ல இருந்து தண்ணி போய் திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், அமராவதி ஆத்துல போய் கலக்குது. 2 மாவட்டம் மக்கள் பயன்பெறுவார்கள். அதுல திண்டுக்கல் நகரத்தில் உள்ள மக்கள் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஆனா அந்த டேமுக்கு தண்ணி போகாம என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? திருட்டுத்தனமா அந்த 1.5 அடி டேம், செக் டேம 12 அடியா உயர்த்தி கட்டி அந்த தண்ணிய டைவர்ட் பண்ணி திருட்டுத்தனமா 500 மீட்டருக்கு ஒரு வாய்க்கால் கட்டியிருக்கிறாங்க. கான்கிரீட் கெனால். திருட்டுத்தனமா எங்க கட்டியிருக்காங்கன்னா காட்டுக்கு வழியில, வனப்பகுதியில, ஃபாரஸ்ட் ஏரியாவில் அனுமதி இல்லாம. இந்த டேமுக்கும் அனுமதி இல்லை, அந்த வாய்க்காலுக்கும் அனுமதி இல்லை. அதுவும் வனப்பகுதியில ஃபாரஸ்ட் ஏரியாவில் இல்லீகலா கட்டி அவ்வளோ தண்ணியை டைவர்ட் பண்ணி எங்க போறாங்கன்னா அமைச்சருக்கு வேண்டிய தொழிற்சாலைகள், அமைச்சருக்கு வேண்டிய பணக்கார விவசாயிகள். இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஏழை விவசாயிகள், அங்க பணக்கார விவசாயிகள். இது எங்க இந்த தண்ணி, மிச்ச தண்ணி எங்க போறோம்னா அமராவதி ஆத்துல போய் காவிரியில போனோம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த சோர்ஸ்ல போய் கீழே எடுத்துட்டு போய் அது வைகை ஆத்துல போய் இணைக்கிற திட்டம். எப்படி பிளான் பண்றாங்க பாரு.